கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களிலே யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, பலவிதமான சூழ்நிலையில கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருப்பீங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன். யாபேசுடைய தாய், நான் துக்கத்தோடு யாபேசை பெற்றேன், துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். இரவு நேரத்திலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, துக்கத்தோடு பெற்ற சில தாய்மார்கள் உண்டு. குடும்பத்துக்குள்ளே நிறைய துக்கமான காரியம் இருக்கும், வெளியே தெரியாது. நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அந்த யாபேஸ் என்ன பண்றாரு? அதுதான் முக்கியமான காரியம். யாபேசுடைய தாய், நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன். ஆனா யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாபேஸ் ஜெபிக்கிறார். என்ன காரியத்துக்காக யாபேஸ் ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என் தாய் நான் துக்கத்தோடு பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது தலைமுறை சாபம் எல்லாம் பேரும். நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருந்தால் அது எல்லாம் விலகிடும். ஜெபிக்கிற பிள்ளைகள் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, என்னோட சமூகத்துல போகும்போது தாழ்த்தனும், மன்றாடனும், மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் இதயத்தில் துக்கம் இருந்தால் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாபேஸ் ஜெபித்தது போல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. ரொம்ப சிம்பிளான ஜெபம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது, நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் ஜெபிக்கும் போது எந்த வார்த்தையை நம்ம பேசுகிறோம்? ஒரு பரலோகத்திலே நம்முடைய தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகள் என்கிட்ட வாராங்க, எந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறாங்க. யாபேசுடைய வாழ்க்கையிலே ஒரு அருமையான ஜெபம், இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய எல்லைகள் முழுவதும் பெருசாயிரும். சகலவிதமான செழிப்பு அதுக்குள்ள இருக்கும். யாபேசுடைய வாழ்க்கையிலே தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. என்னை ஆசீர்வதிங்க,
என் எல்லையை பெரிதாக்குங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க. இந்த வசனம்லாம் மனப்பாடமா படித்தால் கண்டிப்பாக தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம எப்பமெல்லாம் ஜெபிக்க போறோமோ, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி யாபேசை போல நாம் ஜெபிப்போம் என்றால் நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. உமது கரம் என்னோடு இருந்து தேவன் ஆசீர்வதிக்கணும், எல்லையை பெரிதாக்கணும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அது அடுத்த பாயிண்ட். உமது கரம் என்னோடு இருந்து, அது மூணாவது பாயிண்ட். உமது கரம் என்னோடு இருந்து. தேவனுடைய கரம் நம்ம மேல 24 மணி நேரம் இருந்தால் நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும்? இருதயத்துக்குள்ள துக்கம் இருக்காது. தேவனுடைய கரம் நம்ம மேல 24 மணி நேரம் இருந்தால் மனிதனுடைய கண்கள்ல தயவு கிடைக்கும். தேவனுடைய கரம் நம்ம மேல இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு வியாதியும் வராது, எந்த ஒரு பலவீனம் தாக்காது. நம்ம முகத்துல ஒரு பிரசன்னம் இருக்கும். தேவனுடைய கரம் நம்ம மேல இருந்துச்சு அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்ப்போமே. தேவனுடைய கரம் 24 மணி நேரம் நம்முடைய சிரசு மேல இருந்தா எப்படி இருக்கும்? யாபேஸ் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. உங்க கரம் என் கூட இருக்கணும்பா. என் வாழ்க்கையில துக்கமே இனிமேல் இருக்கக்கூடாது. உங்க கரம் என் கூட இருக்கணும். தேவனுடைய கரம் நம்ம கூட இருந்துச்சுனாலே போதும். உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீங்கு இருக்குமானால் அந்த மனுஷனை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். தீங்கான காரியம் நம்மளோட வாழ்க்கையில தொடரக்கூடாது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தீங்கு இருக்குமானால் துக்கப்படுத்தி கொண்டிருக்கும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அது 4வது பாயிண்ட். மொத்தம் 4 பாயிண்ட். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அப்ப யாபேசனுடைய ஜெபத்துல 4 பாயிண்ட். முதல்ல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. 4வது பாயிண்ட், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில தீங்கு இருக்குமானால் அது அவங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும், வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். வேண்டாம். அப்போ ஒரு முடிவு எடுக்காரு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீங்கு என் வாழ்க்கையில என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்ப இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்ப நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துக்கு பதில் வரணும். அது முக்கியம். நிறைய குடும்பத்துல ஜெபிக்கிறாங்க, இன்னும் ஏன் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல? நிறைய குடும்பத்துல அந்த காரியங்களை குறித்து யோசித்து கொண்டே இருப்போம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இப்ப இந்த 2 வசனத்தை நம்ம தியானிக்கும் போது பழைய ஏற்பாட்டிலே யாபேசனுடைய சரித்திர வரலாறு, யாபேசனுடைய வாழ்க்கையிலே யாபேசனுடைய தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ். ஆனா துக்கத்தோடு இருந்த ஒரு மனுஷன் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது 4 பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கிறார். துக்கத்தோடு யாரா இருந்தால் யாபேசை போல இந்த 4 பாயிண்ட்
1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே 509 பக்கத்துல இருக்கு. 509 பக்கத்துல இருக்கு. யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் எல்லைகளை பெரிதாக்குங்க, உமது கரம் என் கூட இருக்கணும், தீங்கு என்னை அணுகாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த வசனம் எல்லாருக்குமே தேவை. எப்படி தெரியுமா? நம்ம பல நேரத்தில் ஜெபிக்கும் போது இதயத்துக்குள்ளே சில நேரத்தில் துக்கங்கள், குடும்ப பாரம், மன அழுத்தம், நிறைய காரியங்கள் யோசித்து கொண்டிருப்போம். நைட் நேரத்தில் ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது யாபேசே போல நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்துடைய எல்லா காரியத்தையும் தேவன் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுலதான் 4 பாயிண்ட். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அதுக்கு கீழே ஆன்சர் கொடுத்தார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அந்த ஜெபத்துக்கு கீழே ஆன்சர் பதில் வருது. அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். 2வது, என் எல்லைகளை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி. அப்போ கீழே சொல்றாரு, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 3வது பாயிண்ட், உமது கரம் என்னோடு இருந்து. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 4வது பாயிண்ட், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்டுமே மனப்பாடமா படித்து ஜெபத்திலே நம்ம வேண்டிக் கொள்ளும் போது நம்ம என்ன காரியத்துக்காக வேண்டிக் கொள்றோமோ அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. இறைவனுக்கு ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லிடும்ப்பா. இந்த நாள் முழுதும் கர்த்தர் என் கூட இந்த பாதுகாத்த கிருபைக்காக உங்களுடைய பாதவடியில் வருகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லிடும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ளே எந்த துக்கம், எந்த வேதனை, எந்த மனக்கவலை இருக்கோ அது எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. இந்த நாளிலும் கர்த்தரை விட்டு தள்ளி போன குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல் எந்த காரியமா இருந்தாலும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிங்க. இந்த இரவணத்திலே உங்களுடைய பாதப்படியில் வருகிறோம். கர்த்தர் மனம் இறங்குங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. நீக்கிருங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் வேணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்க இதயத்துக்குள்ள வாசம் பண்ணணும். யாபேசனுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபமா இருந்துச்சுப்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்க கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும், தேவ சித்தத்துக்குள்ள வரணும், யாபேசை போல ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாபேஸ் ஜெபித்தார். நாங்களும் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். எங்களுக்கு ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. உங்களுடைய பாதபடியில் வருகிறோம். கர்த்தர் மனம் இறங்குங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தேவனோடு பேசக்கூடிய பிள்ளைகளா மாறணும். தேவனோடு நடக்கூடிய பிள்ளைகளா மாறணும். தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளா மாறணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே கண்டித்து உணர்த்தும் போது தேவனோட வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துகிற காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது இருந்தாலும் அது எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்க.
இந்த இரவு நேரத்தில் எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலை வேளையிலே துதிக்கிற துதியோடு எழும்பி எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இன்னைக்குள்ள எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். போக்கில் வரத்திலே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் அப்பா, எல்லா குடும்பத்தையும் பாதுகாக்கணும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ குடும்பத்தினுடைய எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. கண்ணீரோடு இருக்கிற குடும்பத்தை கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. எந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. எங்களுடைய பலவீனத்தை சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய நோயை சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய மீறி, எங்களுடைய தலைமுறை சாபம், எங்களுடைய தரித்திரம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டப்படட்டும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இந்த எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். நற்கிரியை செய்ய கிறிஸ்து இயேசுக்குள் எங்களை சிருஷ்டித்த அந்த சித்தத்துக்குள்ள நாங்க வரணும். நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். நன்மை செய்கிற பிள்ளைகளாக, தான தர்மம் செய்கிற பிள்ளைகளாக மாறணும். உங்களுடைய கற்பனை கைகொள்கிற பிள்ளைகளாக மாறணும். கிருபை தாங்க. இணைந்துகிற குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானத்தால் நிரப்புங்க. கையின் கீழே ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. இரவிடத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, வேதத்தை தியானிக்க உங்கள் இருதய மனக்கண்கள் திறங்க. இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. எங்க வாழ்க்கையிலே என்னெல்லாம் குற்றங்கள் இருக்கோ, குறைகள் இருக்கோ, எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. தேவ ஆவியினால் நிரப்புங்க. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. குமாரனுடைய ஆவியினால் நிரப்புங்க. விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்புங்க. உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புங்க. உங்களுடைய நல்ல ஆவியை கட்டளையிடுங்கப்பா. இந்த நாளிலும் தேவையில்லாத காரியத்தில் நம்ம ஏதாவது ஈடுபட்டு இருந்தாலும் அது எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா. உங்க சித்தத்துக்குள்ள நாங்க இருக்கணும். கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. எந்த குடும்பத்துல கற்பத்தனிக்கா ஜெபிக்கிறோங்களோ கர்த்தர் மனம் இறங்குங்க. கற்பத்தனி கர்த்தரால் கட்டிட சுதந்திரம்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்திலே மாசமா இருக்காங்களோ கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா. இந்த கடன் பிரச்சனை மாற்றித்தாங்க. குடும்பத்துடைய எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. இரவு நேரத்தில் குடும்ப ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணும்பா. யாபேஸ் ஜெபித்தது போல இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை அணுகாதபடிக்கு அதற்கு என்னை தப்பித்து என்னை காத்தருளும் என்று ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் எந்த பகுதியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறாங்களோ, எந்த இடத்துல வெளியூர்ல இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முன்னும் பின்னுமாக தேவ தூதரை நிப்பாட்டுங்க. இணைந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க.
அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். தேவனருளி அப்ப மினிஸ்டர் ஆசீர்வதித்தாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். இன்பமான தூக்கம் தாங்க. தேவையில்லாத சொப்பனங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கொடுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. சொப்பனத்து மூலியமா, தரிசனத்து மூலியமாக உங்க பிள்ளைகளை ஆவியான வழி நடத்துங்க. ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமண தேவைகள் சந்திங்க. யாரெல்லாம் முதியோர் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிங்க. அவங்களோட வம்சம், அவங்களுடைய தலைமுறை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலியமாக யாரெல்லாம் இணைந்துக்கிறீங்களோ கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதிகாலையில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்கிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.